தொழில் வாய்ப்புள்ளதாக மோசடி செய்த 4 பேர் மீது காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை கிரீன்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த ஷாலினி, அருண், திலக் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் உதகையைச் சேர்ந்த 10 பேரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொழில் வாய்ப்புள்ளதாக கூறி 10 பேரிடமும் சுமார் 2 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்துள்ளனர். மேலும் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் இதுகுறித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அனைவரது பணத்தையும் மீட்டு தரக் கோரி உதகை காவல் நிலையம், பைக்காரா காவல் நிலையம் மற்றும் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் என அனைத்து இடங்களிலும் புகார் அளித்துள்ளனர். சொன்னோம். இவ கேட்கல, இவ கேட்காத சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கா, நீ அம்மா அப்பா பற்றி கேட்காத, வெளியே வந்துரு, நான் உன்னை வாழ வைக்கிறேன்ட்டு இவ எங்கள் பேச்சே கேட்காத நிலைமைக்கு அவள் பிரைன் வாஷ் பண்ணியிருந்தா. அப்புறம் சேர்ந்த பிறகு நான் சாலினிக்கு மைக்ரோ ஃபைனான்ஸில் தான் 2 லட்ச ரூபா காசு வாங்கி கொடுத்துருந்தேன். என் கூட பேசின ரெக்கார்டெல்லாம் கண்டிப்பாக இது ரெக்கார்டு, ஃபோன் ரெக்கார்டெல்லாம் இருக்குது. எங்களை எப்படி ஏமாற்றிருக்கா, எப்படி ஏமாற்றி கொண்டு போய் என் பொண்ணை ஏமாற்றிருக்கான்னு. அப்புறம் நாங்கள் ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் பேசின பிறகு அம்மா உங்களுக்கு 80,000 ரூபா நான் தந்துடுறேன், இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு இருக்கா. அப்புறம் நாங்கள் 80,000 ரூபா தந்தது, மீதி காசு எங்கன்னதையும் இல்லை முடியாது, மீதி காசுன்னா திருப்பி என் பொண்ணை மிரட்டியிருக்கா, நான் தர முடியாதுன்னு. அப்புறம் என் பொண்ணு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போய் மிரட்டி, நீ டோடா சேர்ந்தவ, எண்ணத்தை சேர்ந்தவ, எஸ்டி, நீ என்ன பண்ண முடியும், உன்னுடைய ஜாதியை இழிவாக பேசியிருக்கா. நான் இந்த சேனலை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இந்த சேனலை பார்த்து எங்கேயும் யாரும் ஏமாறக்கூடாது. நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆகி சூசைடுக்கு போகிற அளவுக்கு ஆயிருக்காங்க. இனியாவது ஏமாறாதப்பையும் இந்த சேனலையை பார்த்து அதிகாரிகள் முன் நின்று இந்த நிதி எங்களுக்கு கற்று தரும்படியாக சேலில் சிக்னல் பக்கத்தில் இருக்க நகர் ரோட்டில் பேக் சைடில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மூலியமாக ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி எங்களுக்கு அத்தனை பேரும் இந்த சாலின்ற பொண்ணு மூலியமாக பிஸ்னஸ் சென்டர் மூலியமாக பேசியிருக்காங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் சென்டர் மூலியமாக பேசி அந்த ஒரு வாரமாக நார்மல் டாக் பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள், லைஃப் நல்லா போகும், சேலரிக்கு எவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்ருப்பீங்கன்னு ஒரு ஆசை வார்த்தையை காமிச்சு எல்லாத்தையும் ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. எங்ககிட்ட ஒரு 20 பேர் சேர்ந்துருக்காங்க. 20 பேர் ஒரு 20-25 லட்ச ரூபா மட்டும் முதலீடு பண்ணியிருக்காங்க. பொண்ணை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், கம்பெனி பேர் என்ன, இதில் என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்னை நம்பி ஜாயின் பண்ணுங்கள், இதில் வேறு ஒன்றுமே இல்லை, கம்பெனி பேரே நீங்கள் தான், உங்கள் பேரில் தான் அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஆப் கிடைக்கும், ஆப்பை கொடுத்துருவோம், வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டோட காசு தான் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரப்போகுது, உங்களுக்கு லாபமாக வரப்போகுதுன்னு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பேசி பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணு ஆள் சேர்க்குற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு எங்களுக்கு ஆள் சேர்க்குற வேலை வராது, எங்களை மாதிரி 4 பேருக்கு நாங்கள் ஏமாற்றி இதில் சேர்க்க முடியாது, அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் சேர்த்தீங்கன்னா தான் உங்கள் காசை நீங்கள் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா உங்கள் காசு நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அருண்ன்ற ஒரு பையனை கை காமிக்கிறேன். அருண்கிட்ட போய் பேசினா அவன் கொலை மிரட்டல் விடுறான், வண்டி வச்சு வச்சுருங்க, நீங்கள் போகும்போது வண்டி வச்சு வச்சுருங்க, நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்களே, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த அருண், சாலினி, திலகு, மகான்ற பொண்ணு தான் 4 பேர் டீமு. ஊட்டியில் மூட்டை தூக்குற லோடு தூக்குற பசங்களெல்லாம் இதை பேசி ஏமாற்றி சேர்றாங்க. நாங்கள் மட்டும் ஏமாந்தது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இதில் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்களோ அவங்களை இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு டிஓஎஸ் ஐயா கிட்ட நாங்கள் இதோட மனு கொடுத்துருக்கோம். இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீருவிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது பணத்தை மீட்டுத்தரக் கோரி மனு அளித்தனர்.